Hey friends, hi, hello, வணக்கம். UPSC Civil Service Prelims ஓட லாஸ்ட் 100 days ப்ரிப்பரேஷனை நாமளா சேர்ந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணோம்ல. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம இருக்கிறது Day 14. சூப்பர் நல்லபடியாக போயிட்டுருக்கும். ஸோ நீங்கள் இந்நேரத்துக்கு ஒரு குட்டி மொமெண்ட் ஆஃப் கான்ஃபிடென்ஸை வந்து கெயின் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். கான்ஃபிடென்ஸ் கெயின் பண்ணாட்டி கூட பரவாயில்ல, பட் எந்த விதத்துலையுமே டிமோட்டிவேட் ஆகிடாதீங்க. ஏன்னா இந்த டைமில் தான் நமக்கு ரொம்ப ஹைட்டமாக இருக்கும். நம்மளால் முடிக்க முடியுமா முடியாதா, நான் அடுத்து என்ன பண்ணுவேன், இந்த எக்ஸாம் வருது, இதுக்கு படிக்கவா அதுக்கு படிக்கவா, இது வந்து எக்கச்சக்க கன்ஃபியூஷன்ஸ் உங்களை வந்து சேரும். அண்ட் அதை தாண்டி இந்த சிலபஸை முடிக்க முடியாது அப்படிங்கிற பயங்களும் வந்து சேரும். ஸோ இது எதுவுமே இல்லாமல் இதுக்கெல்லாம் டைமை செலுத்தாமல் முடிஞ்ச வரைக்கும் ப்ரொடக்டிவாக நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டாக நம்மளால் முடிக்க முடியும். ஸோ வித் தேட் பாசிட்டிவ் நோட் ஜஸ்ட் இன்னைக்குள்ள விஷயங்கள் என்னென்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி பிளான் பண்ண மாதிரி மார்னிங் கொஞ்சம் ஈவினிங் கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி படிக்கிறோம்ல. ஸோ ஆல்ரெடி என்சிஆர்டிஸில் வந்துட்டு 2 டேஸாக வந்து கண்டினியூஸாக படிச்சுட்டு இருக்கோம். ஏதோ 1 or 2 என்சிஆர்டிஸ் ஈச் சப்ஜெக்ட் ரெண்டு சப்ஜெக்டில் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம்ல. ஸோ நீங்கள் அதை 2 என்சிஆர்டியும் அங்கே எங்கே படித்து வச்சுருப்பீங்களா, இப்போது அதை கம்ப்ளீட் பண்ண போவீங்க. ஸோ மார்னிங் என்சிஆர்டி நீங்கள் என்ன படிச்சுட்டு இருக்கீங்களோ அந்த புக்கை இன்னையோட கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி தூக்கி வச்சுக்கணும். அதே மாதிரி ஈவினிங்க்கு எதை படிச்சுட்டு இருக்கீங்களோ அதை தூக்கி வச்சுக்கணும். ஸோ அதை பிளான் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப சின்ன புக்காக இருந்தால் 6th standard புக்காக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அந்த 2 புக்கை நம்ம முடிச்சிருக்கணும். ஸோ இல்லை நம்ம நேத்திக்கோ இல்லை முந்தானேத்தோ பேக்லாக் ஆயிடுச்சுன்னா கூட அதை நீங்கள் இன்றைக்கி முடிச்சிருங்க. ஸோ வித் திஸ் 3rd day கண்டிப்பாக 2 என்சிஆர்டி புக்ஸ் முடிஞ்சிருக்கணும். அடுத்தது வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் ரிவிஷன். ஸோ நேத்திக்கு 20 questions, முந்தானேத்து 20 questions, அந்த 40 கேள்விகள் இருக்கா, இந்த 40 கேள்வியும் இன்றைக்கி நீங்கள் ரிவைஸ் பண்ண போகிறீங்க. ஆனால் இதை ரிவைஸ் பண்ணும்போது இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா நல்ல டெப்த்தாக கேள்வியை உள்வாங்க போகிறீங்க. ஸோ உள்வாங்கும் போது நீங்கள் எல்லாமே வந்துட்டு இங்கே பெர்ஸ்பெக்டிவ்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஜியாகிரஃபியை வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் ரிவைஸ் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு கேள்வி இருந்திருக்கும், இந்த ஏதாச்சும் ஒரு ஃபாரஸ்டோடைய ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துட்டு இது என்ன ஃபாரஸ்ட் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் அதை பார்க்கும்போது இனிமேல் நீங்கள் எங்கேயாச்சும் ஃபாரஸ்ட்டை பற்றி படிக்கும் போது இந்த பெர்ஸ்பெக்டிவில் வேறு எல்லாமே படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்துட்டு ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் அப்படின்னு மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் டெசிடியஸ் ஃபாரஸ்ட்டுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதாவது அந்த பெர்ஸ்பெக்டிவில் படிக்கணும். இதே மாதிரி இப்போ ஏதாச்சும் ஒரு கடலோட பேர் கொடுத்துட்டு இந்த கடலோட பார்டரிங் கண்ட்ரிஸ் என்னலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எந்த கண்ட்ரிஸோட கோஸ்ட் லைன்லாம் இந்த கடலில் இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ரெட்சியில் எந்தெந்த கண்ட்ரிஸோட கோஸ்ட் லைன் இருக்குன்னு கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அது ஒரு பெர்ஸ்பெக்டிவ், அதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்போனா ரெட்சி அப்படின்னு கேட்கும்போது மெடிட்ரேனியன் சீக்கு என்னென்ன இருக்குது, காஸ்பியன் சீக்கு என்னென்ன இருக்குது, பே ஆஃப் பெங்காலுக்கு என்னென்ன இருக்குன்னு வேர்ல்டு வைடாக பார்க்கணும். ஸோ இப்படியே நம்ம பார்க்க ஆரம்பித்தா தான் நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அதனால் இப்போ நீங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டினை இந்த பெர்ஸ்பெக்டிவில் பார்க்க போகிறீங்க. ஸோ என்னென்ன பெர்ஸ்பெக்டிவ்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இதே தான் மார்னிங்கும் பண்ண போகிறீங்க, ஆஃப்டர்நூனும் பண்ண போகிறீங்க. அடுத்தது நம்ம பாலிட்டி. ஆப்வியஸ்லி நம்ம ஓரளவுக்கு சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் அண்ட் ப்ரியாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இதெல்லாம் பார்த்து முடிச்சிருப்பீங்களா. அடுத்ததான் ஜஸ்ட் 2 டாபிக் தான், யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி, அதே மாதிரி சிட்டிசன்ஷிப் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஓகே, இந்த ஃபஸ்ட்டு 5 பார்ட்ஸுக்கு நம்ம செம்ம ஸ்லோவாக போவோம். என்னடா இவ்வளோ ஸ்லோவாக போகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. ஏன்னா வேறு வழி கிடையாது. ஈவன் இப்போ குரூப் 1 எக்ஸாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், முக்கால்வாசி கொஸ்டின் சொல்லப்போனால் ஆல்மோஸ்ட் எல்லா கொஸ்டினுமே இந்த பார்ட்லேருந்து மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரியிலேருந்தும் கேள்விகள் வந்திருக்கு, அதே மாதிரி வந்துட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேருந்தும் வந்திருக்கு. எல்லா பெர்ஸ்பெக்டிவ்ஸ்லையும் வந்துட்டே தான் இருக்குது. ஸோ அதனால் ஸ்லோவாக போகிறது தப்பு கிடையாது. நான் வந்துட்டு பயங்கரமாக படிப்பேன், செம்ம ஃபஸ்ட்டாக போவேன் அப்போல்லாம் நினச்சிக்காதீங்க. எவ்வளோ ஸ்லோவாக முடியுமோ அவ்வளோ ஸ்லோவாக போகலாம், தப்பு கிடையாது. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே வி ஹாவ் டு பி ப்ரொசீடிங், அவ்வளோதான். ஸோ அதனால் இப்போ இது 2த்தையும் பார்த்துக்கோங்க. இது 2தோட ஆர்டிக்கலை கண்டிப்பாக படிச்சுங்க. ஸோ மொத்தம் 11 ஆர்டிகல்ஸ் தானே இருக்குது. ஸோ அந்த 11ஐயும் தெளிவாக பார்த்துக்கோங்க. எப்போ எது உள்ளே வந்தது, எப்போ எது வெளில போச்சு, என்னென்ன கமிட்டிஸ் ஃபார்ம் பண்ணாங்க, என்னென்ன பாலிசிஸ் கொண்டு வந்தாங்க. இப்போ சிட்டிசன்ஷிப்புக்கு ஒரு குட்டி அப்டேட் வந்திருக்கும் லாஸ்ட் இயர். ஸோ அது என்ன மாதிரி அப்டேட்டு, இன்னொன்று வந்துட்டு இன்னும் டாக்ஸில் இருக்குது. ஸோ அது என்ன டாக்ஸா, அதனால என்ன பிரச்சனைகள், இந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவ்ஸை பார்த்தாச்சும் வைங்க. அண்ட் இந்த 2 சாப்டர்ஸை கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். ஓகே, ஸ்டாட்டிக்கை பொறுத்த வரைக்கும் அந்த ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இருக்குல்ல, அது வந்துட்டு ஒரு குட்டி ரேபிட் ஃபயர் மாதிரி வச்சா கூட உங்களால் ஆன்சர் பண்ண முடியணும். ஸோ அது எப்போனாலும் உங்களுக்கு அந்த ரேபிட் ஃபயர் செஷன் நடக்கலாம். ஸோ தயாராக இருந்துக்கோங்க. மேபி இந்த ஈவினிங்லேயே நம்ம வந்து ஏதாவது ஒரு இடத்துல டக்குன்னு கேட்கலாம். இல்லை நான் உங்களை வந்து செக்லாம் பண்ண முடியாது, பதில் கேட்டால் பதில் சொல்லணும், அந்த அளவுக்கு நீங்கள் நாளைக்கே ரெடி ஆகிடணும். சரியா? ஸோ இது ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு மேப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி ட்ராபிக் ஆஃப் கேன்சர் அண்ட் கேப்ரிகார்னில் உள்ள கண்ட்ரிஸோட லிஸ்ட்டை பார்க்க சொல்லியிருந்தோம்ல. இப்போ நீங்கள் அதே மாதிரி ஈக்வேட்டாரில் உள்ள கண்ட்ரி லிஸ்ட்டை பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ ஈக்வேட்டாரில் என்னென்ன கண்ட்ரிஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கோங்க. இல்லை நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும், மால்தீவ்ஸ் எல்லாம் உண்டா கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி மால்தீவ்ஸ் ஈக்வேட்டாரில் இருக்காது. ஆனால் மால்தீவ்ஸோட ஒரு பாதி வந்து ஈக்வேட்டாருக்கு மேலேயும் ஒரு குட்டி போர்ஷன் ஈக்வேட்டாருக்கு கீழேயும் இருக்கும். ஸோ மால்தீவ்ஸையும் கணக்கு எடுக்கணும்.
ஸோ இந்த மாதிரியான பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்குது. எஸ், அதோட வீடியோ டெஃபினட்டாக ஆகும். பட் சின்ஸ் பிகாஸ் மை வாய்ஸ் இஸ் நாட் குட், என்னால் வீடியோ மேக் பண்ண முடியல, ரொம்ப கம்மியாக தான் மேக் பண்ண முடியுது. ஸோ சம்ஹவ் இட் வில் ரீச் யூ. பட் நீங்களாவும் கொஞ்சம் தேடி படிங்க. தேடி படிக்கும் போது தான் நம்ம இன்னும் தெளிவாக படிப்போம். அடுத்தது வந்துட்டு ஸ்டேஜ் 2 டாபிக் ஆஃப் கேன்சர். டாபிக் ஆஃப் கேன்சர் இந்தியாவிலே பாஸ் ஆகுது தானே? ஆகுதா? எஸ், ஆகுதுல்ல. ஸோ இதில் மொத்தம் எத்தனை ஸ்டேட்டுங்க அதை தெளிவாக பார்த்துக்கோங்க. இதை லெஃப்ட் டு ரைட்டு பார்த்துக்கோங்க. ஸோ ராஜஸ்தான் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதான் மிகப்பெரிய டவுட்டாக இருக்கும் எப்பயுமே. ஸோ அது ஸ்டேட்டோட கவுண்டி பார்த்துக்கோங்க, 8 ஸ்டேட்டா 7 ஸ்டேட்டா அப்படின்னு. அண்ட் இந்த சிட்டிஸ் என்னென்னா அந்த இடத்துல மெயின் சிட்டிஸ் என்னென்ன இருக்குது, கரெக்டாக அந்த லைன் மேலே சில சிட்டிஸ் இருக்கும், அது என்னென்ன சிட்டிஸ்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, இது மேப்புக்கு. கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஜூனோட இன்னும் லாஸ்ட் 10 days. வித் தட் நீங்கள் ஜூன் மந்த்தை கரண்ட் அஃபேர்ஸாக முடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் 10 days, செகண்ட் 10 days என்னால் பார்த்தோம். இன்னியோட தேர்ட் 10 days பார்க்கும்போது ஆப்வியஸ்லி அந்த மந்த் முடிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒழுங்காக பார்க்கல அப்படின்னாலும் பரவாயில்ல, சம்ஹவ் வந்து நாளைக்குள்ளே பிளான் பண்ணி ஜூன் மந்த் ஃபுல் கரண்ட் அஃபேர்ஸ் முடிச்சுக்கோங்க. முடிச்சிங்கன்னா அகெயின் எனி டைம் குவிஸ் இருக்கலாம். குவிஸை வந்து நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணிங்க, கரண்ட் அஃபேர்ஸ் இருந்தும் குவிஸ் வைக்கலாம், அதை ரேபிட் ஃபயராக வைக்கலாம், லைவ் செஷனாக வைக்கலாம் அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ எவ்ரி திங் இஸ் கன்சிடர்ட். ஸோ நம்ம லைவ் செஷனாக வச்சா எத்தனை பேர் அந்த டைமுக்கு டேர்ன் அவுட் ஆவீங்கன்னு எனக்கு நிச்சயமாக ஐடியாவே இல்லை. பட் வி கேன் ஹாவ் லைக் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக கேள்விகள் கேட்டுகிட்டே இருப்போம். நீங்கள் தனியாக வந்து பதில்களை யோசிச்சுட்டே ஆகணும். செகண்ட் ஹாஃபில் ஆன்சர் வித் எக்ஸ்ப்ளனேஷன் அந்த மாதிரி மேபி ட்ரை பண்ணலாம். பட் உங்களுக்கு டைம் கன்சூமிங்காக இருக்கலாம், இல்லாமல் போகலாம். ஸோ இது வந்து எப்படி நம்ம வந்து சாத்தியப்படுத்தலாம் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஸோ தட் எனக்கும் தெரியும் உங்களோட ஐடியா என்னவா இருக்குன்னு. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு சஜஷன் வந்து ஒன்று வந்திருக்கு. இன்னைக்கு அது வர்த்தியான சஜஷன். கவர்மெண்ட் பாலிசிஸை டெய்லி 2 பாலிசிஸ்னு எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணி முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. எஸ், அது ஒரு நல்ல சஜஷன் தான், டெஃபினட்டாக அதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது இதை நம்ம எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை மட்டும் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். நானே 2 பாலிசி டெய்லி சொல்லிக்கவா, இல்லை நீங்களா பார்த்துக்கிறீங்களா? சரி, நானே சொல்லணும் அப்படின்னாலும் ரேண்டமாக அப்படியே நம்ம ஜஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக சில பாலிசிஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி போகுமா, இல்லை டிபார்ட்மெண்ட் வைஸாக போகுமா? ஸோ டிபார்ட்மெண்ட் வைஸாக போகும்போது ஒரே குட்டி பிரச்சனை என்ன வரும் அப்படின்னா, நீங்கள் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த டிபார்ட்மெண்ட்டே மறந்து போயிடுவீங்க. அப்படி டிபார்ட்மெண்ட் இருந்துச்சா அப்படின்னு ஞாபகம் வந்துடும். ஸோ அந்த அளவுக்கு ஆகிடும். ஸோ அதனால கொஞ்சம் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக மூவ் பண்ணுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். ஸோ நம்ம டிபார்ட்மெண்ட் வைஸாக போகலாமா, இல்லை ரேண்டமாக போகலாமா, டெய்லி 2 இருக்கட்டுமா, இல்லை 4-5 கொடுத்தாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்குமா? whatever it is, please do say me in the comments below so that எல்லாரும் என்ன சொல்கிறீங்களோ அதை பொறுத்து நம்ம ஃபர்தர் ஷெட்யூல்ஸ் மேக் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரியான ப்ரொடெக்டிவான சஜஷன் எதுவாக இருந்தாலும் அதையும் நீங்கள் லீவ் பண்ணுங்கள். நம்ம சேர்ந்து படிக்க ஆரம்பிச்சிருக்கோம். கரெக்டாக சேர்ந்து படித்தா டெஃபினட்டாக கான்ஃபிடென்ட்டாக எக்ஸாம் எழுதுவோம். எனக்கு குரூப் 1 எக்ஸாம் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக எழுதின மாதிரி இருந்துச்சு. கிளியர் பண்ணுறோம் பண்ணல அது வேறு விஷயம். பட் கான்ஃபிடன்ஸ் எனக்கு டெஃபினட்டாக வந்துச்சு. நம்மளாம் சேர்ந்து படித்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ எக்ஸாம் முடிச்சுட்டு வந்தோடனே ஹே நீ எப்படி பண்ண, நான் எப்படி பண்ணேன், அந்த மாதிரி கேட்டதெல்லாம் உண்மையாகவே வந்துட்டு மைண்டுக்கு ரொம்ப ரிலாக்ஸிங்காக ப்ளீஸிங்காக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை நம்ம வந்து யூபிஎஸ்சிக்கும் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஐ நீட் யுவர் சப்போர்ட் டு தட். And with that, for the final note, strive for continuous improvement instead of perfection. So டெய்லியே நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். படித்ததை தெளிவாக படிங்க. நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறத இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மாற்றுங்க, கொஞ்சம் வீக்காக இருக்கிறத பெட்டராக மாற்றுங்க, பெட்டராக இருக்கிறத ஸ்ட்ராங்காக மாற்றுங்க. இந்த ப்ராசஸை நம்ம எவ்வளோ தூரம் கண்டினியூ பண்ணுறோமோ அவ்வளோ நல்லது நமக்கு. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் டூ சேம் இன் த காமெண்ட்ஸ் below. And for instant updates, டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ப்ளீஸ் do join over there. Thanks a lot.